ஓம் சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். வலியிலால துடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் வலி இருக்குது, என்னமோ தெரியலம்மா உடம்புல வந்து அப்படி பொத்தல் போடுற மாதிரி வலிக்குது, குடைச்சல் எடுக்கிற மாதிரி வலிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அந்த வலிக்கான ஸ்விட்ச் கோட் அண்ட் ஸ்விட்ச் ஃப்ரேஸோட தான் இன்றைக்கி உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த ஸ்விட்ச் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 555515. அதே மாதிரி அதனுடைய ஸ்விட்ச் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின் பி கான். இல்லை நீங்கள் இந்த பி எடுத்துகிட்டு கூட பெயின் கான் அப்படி கூட சொல்லிடலாம், இல்லை வெறும் கோ அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்விட்ச் கூட நீங்கள் சேன் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பேப்பரில் எழுதலாம், மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. வெறும் கோடு சொன்னால் கூட ஒர்க் அவுட் ஆகும். இந்த 555515 இல்லை 555515 இது சொல்லிக்கிட்டே இருந்தால் வலி போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வலி போயிடும். அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது எங்கே வலிக்குதோ அங்கே உங்கள் கையை வச்சுட்டு சொன்னாலே போதும். கைக்கு இந்த இடத்துல ஒரு சக்ரா இருக்குது, மேக்ரோ சக்ராஸ்னு. இப்போ அதுக்கு தான் ஆசீர்வாதம்லாம் பண்ணும்போது இப்படி ஆசீர்வாதம் பண்ணி இங்கேருந்து ஒரு எனர்ஜி போகும். அப்போது உங்கள் மனதில் இருக்கும் வலி, உங்கள் உடலில் இருக்கும் வலியை மனதினால் நம்ம நிறுத்துகிறோம் இல்லையா, அந்த வலியை நிறுத்துகிறோம். அப்போது அந்த இடத்துல நம்ம கை வைக்கும்போது அங்கே இப்போ திடீர்னு நம்மளுக்கே தெரியாமல் அப்பா வலிக்குது அப்படி எங்கே வலிக்குதோ அங்கே கையை வச்சுட்டு அப்படி உட்காந்துக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல சப்கான்ஷியஸாக நம்ம மைண்டில் வலிக்குன்னா ஒரு இடத்துல பிடிச்சிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது இல்லையா, அந்த இடத்துல எனர்ஜி கொடுக்கணும்னு நம்மளுக்கு தோணுது. நேச்சுரலி நம்ம பில்ட் லைக் தேட். இப்போ எங்கேயாவது இடிச்சிட்டோன்னா உடனே என்ன பண்ணுறோம், அப்படி தேய்ச்சி விடுறோம். இப்போ அந்த இடத்துல ஒரு எனர்ஜி கொடுக்குறோம், என்னன்னே தெரியல வலி போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு. இப்போ கீழே விழுந்திருப்போம், அம்மா கூப்பிடுவாங்க, ஒன்றும் இல்லை சரியாயிடுச்சுடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேய்ச்சி விட்டு ஒரு முத்தத்தை கொடுத்து அனுப்புவாங்க. அவங்களோட எனர்ஜியே நம்மளுக்கு அந்த வலியை போக்கிடும் இல்லையா. அதுதான் தாய்மையின் வலிமை. அந்த மாதிரி நமக்கு உடம்பு வலிக்குது, இல்லை காலில் இடிச்சிட்டோன்னா உடனே நம்மளுக்கு அடுத்த செகண்ட் நம்மளுக்கு என்ன தோணுன்னா அந்த இடத்துல தேய்ச்சி விடணும்னு தோணும், இல்லை அந்த இடத்துல கை வச்சுக்கணும்னு தோணும், எங்கே வலிக்குதோ அங்கே கை வச்சுக்கணும்னு தோணும். அப்போ அந்த கையிலேருந்து ஒரு எனர்ஜி போகும். இது நேச்சுரலாக நம்மளுக்கு பாடியிலையோ மைண்ட்லேயோ இருக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கையை வச்சு இந்த ஸ்விட்ச் கோட் சொல்லும்போது கையில் இருந்த எனர்ஜியும் நம்மளுக்கு அங்கே போகும். ஸோ அப்போது வலி நிஜமாலே நம்மளுக்கு கம்மியாகும். இல்லை தொட முடியாத இடத்துல பின்னாடி எங்கேயாவது வலி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஹேல் பண்ணும்போது அப்படி நல்லா மூச்சை உள்ளே இழுத்து கண்ணை மூடிக்கோங்க. மூச்சை உள்ளே இழுத்து எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல கவனத்தை செலுத்தி இந்த கோடை நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிற வலி உங்களுக்கு தீரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக வேலை செய்யும், வலிகள் குறையும். அடிக்கடி சேன் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு வந்து இத்தனை கணக்கு அப்படிலாம் கிடையாது, நேரம் காலம் கிடையாது. உங்களுக்கு வலி போகிற வரைக்கும் நீங்கள் சேன் பண்ணலாம்.